மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது தேமுதிக கட்சிக்கு 10% ஆதரவு தான் திடீர் விலகல். அதாவது ஏன் தேமுதிக கட்சிக்கு ஆதரவு குறைந்தது என்று கேட்டிங்கன்னா, அதற்கு 2 முக்கிய காரணங்கள் இருக்குது. முதல் காரணம் என்னவென்று தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாருங்கள் அவர்களுடைய முக்கியமான காரணத்தை பற்றி காண்போம். அதாவது 2 முக்கிய காரணம் கூறியிருந்தேன். அவர்கள் கட்சியிலிருந்து தொண்டர்கள் ஆதரவாளர்கள் விலகுவதற்கு. அதில் முக்கிய காரணம் யாரும் எதிர்பாராத பட்சத்தில் திமுகவில் இணைந்தது தான். யாருமே நினச்சி கூட பார்க்கல மக்களே. அவர்கள் அதிமுகவில் இல்லை தாவேக்காவில் இணைவர்கள் என பல பேர் பார்த்தீங்கன்னா காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அது அனைவரையும் ஏமாற்றிவிட்டு இப்பொழுது திமுகவில் இணைவது அனைவரையும் ஏமாற்றம் போல் தான் இருக்கிறது. ஆகையால் இதனை அடுத்து இதுவே அவர்களுக்கு சதவீதத்தை குறைத்த முதல் காரணமாக இருக்கும். 2வது காரணம், இதற்கு நமது மறைந்த விஜயகாந்த் அவர்கள் கூட ஒப்புக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர் புகைப்படத்திற்கு பார்த்திங்கன்னா அனைத்தையும் அறிவித்து மாலை அணிவித்து விளக்கு ஏற்றும் பொழுது அதில் பெரிய சிக்கல் நடந்தது. இதனையடுத்து பெரிய பெரிய சிக்கல் அம்பலமாக மக்கள் அனைவரும் கண்முன்னே நடந்தது. என்னவென்று பார்த்தீங்கன்னா, வேறு எதுவும் இல்லை, திமுகவுடன் கூட்டணி என அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டு தன் தலைமைச் செயலாளருக்கு வந்து தன் கட்சியின் கொடியை ஏற்றும் பொழுது அரை கம்பத்திலேயே அருந்து விழுந்தது. மிகவும் அம்பலமான செயல். அது பார்த்திங்கன்னா ஒரு தவறாக செயல் நடந்தது. அதனால தான் இப்படி நடக்கிறது என்று மக்கள் அனைவரும் புரிந்து கொண்டார்கள். அந்த தவறான செயல் என்னவென்று அவர்களுக்கே தெரிந்தது. கேப்டன் விஜயகாந்துக்கே தெரிகிறது. மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களே மறைமுகமாக கூறுகிறார்கள், இக்கூட்டணி வேண்டாம் என தம் கட்சி பறக்கவே விடவில்லை. இதுதான் காரணம் என பல தொண்டர்கள் ஆதரவாளர்கள் பார்த்திங்கன்னா அவர்கள் கட்சியிலிருந்து திடீர் விலகல். நேற்றைய தினம் கூட பார்த்திங்கன்னா மக்களே, ராணிப்பேட்டை அடுத்த எஸ்எம் சுகுமார் அதிமுகவுடைய செயலாளராக இருக்க எஸ்எம் சுகுமார் அவர்கள் பார்த்திங்கன்னா நேற்று கூட ராணிப்பேட்டையில் கூறியிருக்கிறார். என்னவென்று பார்த்திங்கன்னா, தேமுதிக கட்சியில் இருந்து 2 பேர் விலகி அதிமுகவில் இணைந்திருக்கிறார்கள். அதுவும் இப்பொழுது தான். இது மாதிரி பல மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா தேமுதிக கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணைகிறார்கள். ஏனென்றால் தேமுதிக கட்சி அனைத்து பேரும் அதிமுகவில் தான் இணையும் எதிர்பார்த்தார்கள். இந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் அவர்களே விலகிவிட்டார்கள். ஆகையால் பொறுத்திருந்த காண்போம் என்ன நடக்கிறது என்று. இதனையடுத்து அரசியல் சார்ந்த செய்திகள் தினந்தோறும் தெரிஞ்சுக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே மக்கள், அடுத்த வீடியோவில் அடுத்த காலம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.